இன்றைய முக்கிய 10 தலைப்பு செய்திகள். தமிழக முதல்வர் விஜய் இன்று சிங்கப்பன் சிறப்பு அதிரடிப்படை திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். புதுச்சேரி அமைச்சரவையில் பாஜகவுக்கு வழங்கப்பட்ட இலாக்காக்கள் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தவரை திமுக மற்றும் ஆம் ஆத்மி கட்சிகள் இதில் பங்கேற்கவில்லை. தமிழகத்தின் சுமார் 10 மாவட்டங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் எச்சரித்துள்ளது. தொடர் மின்தடை புகார்களுக்கு தீர்வு காண மின்சார வாரியம் அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இணைப்பு விமான பயணிகளின் வசதிக்காக சென்னை விமான நிலையத்தின் 3வது முனையத்தில் 10 புதிய நவீன ஓய்வறைகள் திறக்கப்பட்டுள்ளன. திருவாரூர் அருகே லாரி மோதி கல்லூரி மாணவர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக பாஜகவில் இருந்து அண்ணாமலை விலக முடிவெடுத்துள்ளதாக வெளியான தகவல்கள் தேசிய அளவில் கவனம் பெற்று வருகின்றன. இந்தியா கூட்டணி கூட்டத்தில் காங்கிரஸை விமர்சித்து திமுகவுக்கு ஆதரவாக விசிக தலைவர் திருமாவளவன் பேசிய கருத்துக்கள் அரசியல் வட்டாரத்தில் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளன. தங்கம் மற்றும் வெள்ளி விலையானது தொடர்ந்து ஏற்ற இறக்கங்களுடன் சந்தையில் வணிகமாகி வருகிறது. நன்றி, வணக்கம்.